வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. J'espère que vous allez bien. நாங்கள் இறந்த காலத்தோட படித்து கொண்டிருக்கிறோம். அம்பாஃபே படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அம்பாஃபையில் நாங்கள் சென்ற முறை வேர்பெத்திரை எவ்வாறு கொஞ்சிகை செய்வது, எவ்வாறு நாங்கள் வசனங்களை அமைப்பது என்றது பார்த்தோம். சரி, அது உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வேர்பு ஆக்சிலியரில் ரெண்டாவது, அதாவது அவ்வார், சரியா, முதலோ ஏற்று படிச்சிட்டோம். இது அவ்வாரை இறந்த காலத்தில், அதாவது அம்பாஃபேயில் எவ்வாறு உருமாற்றுவது, கொஞ்சிகை பண்ணுவது என்று தான் முதல்ல பார்க்க போகிறோம். பிறகு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வசனங்களை அமைப்போம். சரியோ, ரைட். அப்போ இறந்த காலத்திலேயும் நீங்கள் இந்த வேர்பு அவ்வாறை எவ்வாறு உருமாற்றுவது என்று பார்ப்போம். அவ்வாறு நிகழ்காலத்தில் நூவுக்கு உருமாற்றினால் நூ சாவோம் என்று சொல்லி வரும். சரியோ, ரைட். அப்போ நூ சாவோம், அதில் ஓஎன்எஸ்ஸை நீக்கிறோம் என்று சொன்னால் ஆவே வருது, அதுதான் மிச்சம். ஆனால் நாங்கள் போன முறை படிக்க வேர்பேத்தில் படிக்க பார்த்து நாங்கள் அதில் தே தான் போட்ட நாங்கள். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் எங்களுக்கு ஓஎன்எஸ் இருக்கிறபடியால் அதை நீக்கி போட்டு ஆவே போடுறோம். அப்போ பாருங்கள், இந்த ஆவே தான் அவ்வாறுண்ட ரதிக்காலாக வருது அம்பாஃபேக்கு. நாங்கள் இப்போ அவ்வாறை கொஞ்சம் செய்வோம். சரி, அப்போ பாருங்க, என்னென்று வரும் ரதிக்கால் தெரியும், ஆவே அங்கால டெர்மினேஷன் தெரியும். இதை வச்சுக்கொண்டு கொஞ்சிகே பண்ணுவோம். சரியா, ரைட். அப்போ j'avais, tu avais, il avait, elle avait, on avait, nous avions, vous saviez, il savait, elle savait. சரி, திருப்பி ஒருக்கா சொல்கிறேன். j'avais, tu avais, il avait, elle avait, on avait, nous avions, vous saviez, il savait, elles avaient. சரியோ, அப்போ பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் செய்தாச்சு. இனி இதை வச்சுக்கொண்டு வசனங்கள் அமைப்போம். அப்போ பாருங்க, எனக்கு பசியாக இருந்தது. அப்போ என்னன்னு சொல்வீங்கள்? j'avais faim. எனக்கு தாகமாக இருந்தது. j'avais soif. சரி, எனக்கு பயமாக இருந்தது. j'avais peur. எனக்கு வெக்கையாக இருந்தது. சரி, அப்போ என்னென்னு சொல்லியால்? j'avais chaud என்று சொல்லுவீங்க. எனக்கு குளிராக இருந்தது. j'avais froid என்று சொல்லுவீங்க. சரியா, அப்போ பார்த்தீங்களோ, இப்படி நீங்கள் வசனங்களை அமைக்கலாம். அப்போ பாருங்க, நான் ஒரு கார் வைத்திருந்தேன் என்று சொல்ல போகிறேன். j'avais une voiture. எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ என்னென்னு சொல்வீங்கள்? j'avais un problème என்று சொல்லுவீங்க. என்னிடம் பணம் இருந்தது. j'avais de l'argent என்று சொல்வீங்க. சரி, j'avais de l'argent. எனக்கு உற்சாகம் இருந்தது. j'avais de courage என்று சொல்வீங்கள். j'avais de courage. நீங்கள் இப்படி வசனங்களை வேறு அவ்வாறு வச்சுக்கொண்டு வசனங்களை நீங்கள் அமைக்கலாம். சரியா, ரைட். யார் ரெண்டு பேனை வைத்திருந்தது என்று சொல்லி கேட்குறேன். அப்போ என்னென்று கேட்பீங்கள்? qui avait du stylo. சரியா, யாரிடம் உங்களுடைய கார் இருந்தது? qui avait votre voiture. சரியா, qui avait votre voiture. சரியா, ரைட். அப்போ இப்படி நீங்கள் வசனங்களை அமையுங்கோ. சரி, அப்போ இறந்த காலத்தில் அம்பாஃபை வச்சுக்கொண்டு இப்படி சுலபமாக அமைக்கலாம். அதே மாதிரி நாங்கள் படித்த நாங்கள் இலியா என்று சொல்லி படித்த நாங்கள். சரி, நிகழ்காலத்தில் நாங்கள் இலியாவை பாவித்த நாங்கள் வசனங்கள் அமைக்கிறதுக்கு. அப்போ பாருங்கள், ஒரு பஸ் நிற்குது என்று சொன்னால் என்னென்னு சொல்வீங்கள்? இலியா புஸ் என்று சொல்வீங்க. இலியா புஸ் என்று சொல்லி. ஒரு பஸ் நின்றது என்று சொல்ல போகிறேன். அப்போ இலியாவில் அந்த ஆவுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்? இனி அவே என்று சொல்ல போட போகிறேன். அப்போ என்னென்று வரும்? இலியாவே. இலியாவே புஸ் என்று சொன்னால் ஒரு பஸ் நின்றது என்றதை குறிக்குது. பார்த்தீங்களா, அப்போ சுலபமாக நீங்கள் வசனங்களை அமைக்கலாம். அப்போ பாருங்க, யாரோ நின்றார்கள் என்று சொல்கிறேன். இலியவே கெல்காம். இலியவே கெல்காம். சரி, 3 பேர் நின்றவை என்று சொல்கிறேன். 3 பேர் நின்றவை. அப்போ என்னென்னு சொல்லுவீங்கள்? இலியவே 3 personnes என்று சொல்லலாம். சரி, மேசை மீது ஒரு பை இருந்தது என்று சொல்கிறேன். அப்போ என்னென்னு சொல்லுவீங்கள்? இலியவே un sac sur la table. Il y avait un sac sur la table. Il y avait என்று சொல்லுங்க.
சரி, அதே மாதிரி அதை வந்து எதிர்மறையில் நீங்கள் சொல்லியிருக்கேன் வந்து அப்போ என்னென்று வரும் இன்னியவே பாது என்று சொல்லி வரப்போகுது. சரியா, பேக் இருக்கவில்லை. அப்போ என்னென்று வரும் இல் நீயவே பாது செக். சரி, அப்போ கதை கேட்க நேவை விட்டுட்டு கதைப்பியல். அப்போ ஏ பாது செக் என்று சொல்லுவீங்க. இல் நீயவே பாது செக், அதை பேச்சு வழக்கில் எவே பாத் செக் என்று சொல்லி சொல்லுவீங்க. சரியா, பேக் இருக்கவில்லை என்று சொல்கிறதுக்கு. அப்போ இப்படி வந்து நீங்கள் வந்து அவ்வாறு வந்து இறந்த காலத்தில் நீங்கள் பாவிக்கலாம். இந்த வகுப்பு பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à bientôt.